நம்ம இன்னைக்கு ஜீப்ல நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான ப்ராப்ளம் பத்தி தான் இன்னைக்கு பேச போறோம். நம்மளோட கமாண்டர் ஜீப்ல 1, 2 இடத்துல ரஸ்ட் ஆயிருந்தது. ஸோ டிங்கரிங் ஒர்க் முடிச்சுட்டு பெயிண்டிங் விட்டுறலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். பிளாட்ஃபார்ம்ல பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஃபிக்ஸட் மேட்ஸ் போட்டிருந்தோம் இந்த மாதிரி. ஸோ இந்த மேட் ஃபுல்லாவுமே ஒட்டி வச்சிருந்தோம். இது ரிமூவபிள் கிடையாது. வேணும்னா ஃபுல்லா கிழிச்சு எடுக்கிற மாரி தான் இருக்கும். இதுக்கு அடியில வந்து வாட்டர் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துக்கோங்க. இதனாலேயே ஃபுல்லா கீழ வந்து துரு பிடிச்சிருச்சு நெறைய இடங்கள்ல. இந்த மாதிரி அனுபவம் எனக்கு நெறைய இருக்குது. நெறைய வெஹிக்கிள் வாங்க போம்போது பார்க்குறதுக்கு சூப்பரா இருக்கும். கடைசில மேட்ட கிழிக்கிறதுக்கு ஓனர் பர்மிட் பண்ண மாட்டாங்க. சரி நாங்க எடுக்கிறோம்னு சொல்லிட்டு கிழிச்சு பார்த்தா தான் தெரியும். கீழ ஃபுல்லா பிளாட்ஃபார்ம் ஃபுல்லா அரிச்சிருக்கும். அதே மாதிரி தான் நம்ம வண்டியிலயும். நம்ம வாங்கும்போதே இந்த மேட் வந்து இந்த வண்டியில இருந்தது. எவ்வளோ ரஸ்ட் இருக்குன்னு பார்த்துக்கோங்க. யாருமே இந்த மாதிரி மேட் வந்து ஜீப்ல போடாதீங்க. வாரத்துக்கு ஒரு தடவையாவது ரிமூவ் பண்ணிட்டு, கிளீன் பண்ணி போடுற மாரி மேட் போடுங்க. ஏதாவது ஒரு காரணத்தினால உள்ளாடி தண்ணி போயிரலாம். ஒண்ணு நம்ம தண்ணி ஏதாவது சிந்திருக்கலாம். சின்ன விண்டோ வழியா ஒரு சின்ன லீக்கேஜ் இருக்கலாம். இல்ல மழை பெய்யும்போது ஈரப்பதத்தினால கூட இந்த மாதிரி தண்ணி வந்து துரு பிடிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ துரு பிடிச்சிருக்குதுன்னு. நம்ம டிங்கர் கிட்ட பேசிட்டோம். ஒரு 2 வீக்ஸ் கழிஞ்சு கொண்டு வாங்க. இப்போ கொஞ்சம் ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு.